அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுந்தரவேல். நாம் நமது வில்லேஜ் டெக் சேனல் வாயிலாக கல்வி, வேலை வாய்ப்பு மற்றும் அரசு அறிவிப்புகள் சார்ந்த சேவைகளை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வகையில் தற்பொழுது தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது, சட்டமன்ற தேர்தல். அது பற்றிய ஒரு விரிவான காணொளியை இந்த நேரத்தில் நாம் பார்க்க போகிறோம். அரசியல் நிகழ்வுகளை பெரும்பாலும் நாம் நமது சேனலில் பேசுவதில்லை. இருந்தாலும் இதுவும் பொது நலம் சார்ந்த சேவைகள், இதையும் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், இதிலும் மக்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்ற நோக்கில் அரசியல் சார்ந்த பதிவுகளும் நமது வில்லேஜ் டெக் சேனலில் ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. நாம் இந்த தொகுப்பில் என்ன பார்க்க போகிறோம் என்றால், தமிழக தேர்தல் எப்படி நடைபெறும், என்னென்ன இடத்திலாம் தேர்தல் நடைபெறும், தேர்தல் எந்த ஸ்டெப்பில் நடைபெறும், எந்தெந்த கட்சிகள் எல்லாம் போட்டி போட இருக்கிறது என்ற முழுமையான விவரங்களை இந்த ஒரு முன்னெடுப்பு வீடியோவில் சொல்ல இருக்கிறோம். முதலில் தமிழக அரசியல் என்பது இந்த சட்டமன்ற தேர்தலை முன்வைத்தே நடைபெறுகிறது. அந்த வகையில் அந்த அனைவரும் எதிர்பார்த்த இந்த சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23 அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் வாக்குகள் எண்ணிக்கை 4ஆம் தேதி என கூறப்பட்டிருக்கிறது. அந்த தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு தெரிவிப்பவர்கள் 30ஆம் தேதியிலிருந்து விருப்ப மனு தெரிவிக்கலாம் என்ற அறிவிப்புகள் தேர்தல் ஆணையத்திடமிருந்து வெளிவந்திருக்கிறது. குறிப்பாக தேர்தல் அறிவித்த நாளன்றிலிருந்து தேர்தல் நடைமுறை விதிகள் அமலுக்கு வந்துவிட்டது. அதன் அடிப்படையில் அதிகாரிகள் ஆங்காங்கே பரிசோதனை ஈடுபடுகிறார்கள். இதனால் பெரும்பாலான சிறு குறு வணிகர்களும் பொதுமக்களும், திருமணம் நிகழ்ச்சிகள் நடத்தும் பொதுமக்களும் பாதிக்கப்படுகின்றனர். இருந்தாலும் தேர்தல் என்னும் வரும்பொழுது நாம் அதையெல்லாம் சற்று பொறுத்துக்கொள்ள வேண்டிய சூழல் உள்ளது. இது அரசாங்கத்தால் எடுக்கப்படும் நடவடிக்கைகள். தற்போது தேர்தல் அப்படின்றத என்னன்னு பார்க்க போறோம். தேர்தல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, தமிழக தேர்தலில் எப்போதும் 2 முனை போட்டியாகத்தான் பெரும்பாலான தேர்தல்கள் இருக்கும். ஆனால் இந்த முறை 4 முனை போட்டி. 4 முனை போட்டி என்றாலும் 2 பிரதான கட்சிகள், அதனுடன் சேர்ந்து 2 கட்சிகள் போட்டியிட தற்போதைய தேர்தல் களம் உள்ளது. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், தற்போது இணைந்திருக்கும் தேமுதிக உட்பட சிறிய கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து ஒரு வலுவான கட்டமைப்பாக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி, அதாவது திமுக, காங்கிரஸ் உட்பட மதசார்பற்ற கூட்டணி ஒரு அணியாகவும், என்டிஏ அதாவது அதிமுக, பிஜேபி, பாமக உட்பட எதிரணியில் ஒரு மத்தியிலே ஆளும் செல்வாக்குள்ள பாரதிய ஜனதாவும் பிரதான எதிர்கட்சியான அதிமுகவும் சேர்ந்து ஒரு எதிரணியில் ஒரு பலமான எதிர்ப்பு தெரிவிக்க 2வது அணியாக போட்டியிடுகிறார்கள். 3வது அணியாக கடந்த 3-4 தேர்தலாக களம் காண்டு கொண்டிருக்கும் நாம் தமிழர் கட்சி, தமிழ் தேசியம் என்ற கொள்கையை முன்னெடுத்து தனது கூட்டணி இல்லை, 234 தொகுதிகளும் நாங்களே போட்டியிடுவோம் என்ற அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் தற்போது 234 வேட்பாளர்களையும் அறிவித்து அவர்கள் வழக்கம் போல் களம் காண்டு கொண்டிருக்கிறார்கள். புதிதாக வந்துள்ள விஜய் தமிழக வெற்றி கழகம் முதல் முறையாக அரசியலில் களம் காண போகிறார்கள். பல்வேறு எதிர்ப்புகள், பல்வேறு விஷயங்களை தெரிந்து கொள்ளாமல் செயல்பட்டது, அதுபோன்று முதலாக அரசியலில் இறங்கி பல எதிர்ப்புகளை எதிர்கொண்டாலும் இளைஞர்கள், பொதுமக்கள் என ஒரு மிகப்பெரிய பட்டாளத்தை தன்வசம் அடக்கி வைத்திருக்கும் விஜய் ஒரு பக்கம் என 4 முனை போட்டிகளாக இந்த தேர்தல் களம் சூடு பிடித்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணி பொறுத்தவரை அவர்கள் ஒரு
பிளாட்ஃபார்ம் தொடர்ந்து வெற்றி கூட்டணியாகவே அமைஞ்சு கொண்டு வந்த கூட்டணி அது. தொடர்ந்து அவர்கள் 2016 இணைந்ததிலிருந்து அனைத்து தேர்தல்களுமே வெற்றி என்ற ஒன்றையே விசித்து கொண்டு மிகவும் பலம் வாய்ந்த கூட்டணியாக அமைந்திருக்கிறது. அவர்கள் ஓரளவு ஃபிட். காங்கிரசுக்கு 28 தொகுதிகள் ஒதுக்கிவிட்டு, தேமுதிகவுடன் தொகுதி உடன்பாடாகிவிட்டு, கம்யூனிஸ்டுகள் சிபிஎம் ஒதுக்கிட்டு ஓரளவுக்கு ஃபிட்டான நிலைமையில் ஆளுங்கட்சி என்ற தோரணையிலும் ஆல்ரெடி இந்த மகளிர் விடியல் பயணம், உரிமை தொகை, நான் முதல்வன் போன்ற பல்வேறு நலத்திட்டங்களையும் சிறப்பாக செய்துவிட்டு ஒரு சேஃபர் சூனில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி களம் காண்கிறது. எதிரணியில் டெல்லி கூட்டணி, அதாவது பாரதிய ஜனதா கட்சி மத்தியிலே 3வது முறை ஆட்சி அமைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. அவர்கள் அங்கம் வகிக்கும் அதிமுக கூட்டணி. அதிமுக பொறுத்தவரை தமிழகத்தில் பிரதான எதிர்கட்சியாக இருக்கிறது. 5 ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்ஸ் அதையும் தன் பக்கம் சாதகமாக எடுத்துக்கொண்டு மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா, தேர்தல் ஆலயத்துடன் கூட்டணி வைத்திருக்கும் பாரதிய ஜனதா போன்ற கட்சிகளுடன், செல்வாக்கு பாமக போன்ற கூட்டணி கட்சிகளுடன் இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தாலும் யாருக்கும் தொகுதி ஒதுக்கவில்லை, எந்த உடன்பாடும் ஏற்படவில்லை. இருந்தாலும் ஒரு பிரதான எதிர்கட்சியாக இருந்து செயல்படும் அதிமுக தலைமையிலான கூட்டணி ஒரு வலுவான எதிர்ப்பை தெரிவிக்க தயாராக இருக்கிறது. அடுத்தபடியாக நாம் சொன்ன கூட நாம் தமிழர் கட்சி எப்பொழுதும் போல் அந்த 5-6% வாக்குகளுடன் பெற அதற்கு ஏற்ற சூழலை ஏற்படுத்தி கொண்டு அதுவும் தேர்தலில் வழக்கம் போல் களம் காண்டிருக்கிறது. புதிதாக அமைந்திருக்கும் விஜய் கட்சியும் அசாதாரண கூட்டம் வைத்திருக்கும் தனது கையில் அதை எப்படி கொண்டு செல்ல போகிறார் என்று மக்கள் எதிர்பார்க்கின்றனர். விஜய் எப்பொழுது வாக்குகள் வாங்குவார், எத்தனை எம்எல்ஏக்கு ஜெயிப்பார் என்பதை தமிழக அரசியல் களம் மிகவும் உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கிறது. இதுவும் ஒரு மிகப்பெரிய புதிய விவகாரமாகவே உள்ளது. இதையெல்லாம் கலந்ததாக இந்த தேர்தல் களம் உள்ளது. 30ஆம் தேதி நாமினேஷன் தாக்கல் செய்ய ஆரம்பிப்பார்கள். அதைத் தொடர்ந்து பிரச்சாரங்கள் தொடர்ந்து நடைபெறும். அதைத் தொடர்ந்து 23 ஏப்ரல் தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெறும். அதைத் தொடர்ந்து 4 மே தேர்தல் முடிவுகள் வெளிவரும். இது 4 முனை போட்டி என்றாலும் பிரதான கட்சிகள் அதிமுக திமுக கூட்டணியே கடுமையான போட்டி இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் அதிகப்படியாக ஆளும் திமுக அரசிற்கு பெரிய சாதகமான சூழல் உள்ளது என்பது எவராலும் மறுக்க முடியாத உண்மை. தொடர்ந்து நாம் இந்த தேர்தல் வரை இந்த அரசியல் சார்ந்த நிகழ்வுகளையும் நமது வில்லேஜ் டெக் சேனலில் பார்ப்போம். உங்களுக்கும் இது சார்ந்த கருத்துக்கள் ஏதேனும் இருந்தால் கமெண்டில் தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம்.